10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ண அந்த அஃபிஷியல் சயின்ஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்கலாம். ஸோ இந்த சயின்ஸ் எக்ஸாம் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு இந்த இயர். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபைனலாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே வந்து எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை தரும். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த ஆன்சர் கீழ ஃபர்ஸ்ட் 12மே சூஸ் கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ராவா கிரேஸ் மார்க்ஸ் ஏதாவது இருக்குமா ஏதாவது அப்படின்றத நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் நம்மளோட பேப்பர் வந்து திருத்துவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பேப்பர் கரெக்ஷன் எப்படி பண்ணுவாங்க, நம்மளோட பேப்பர்ஸ் எல்லாமே எந்தெந்த ஸ்டேஜஸ் வழியாக கொண்டு போவாங்க, எப்போ கரெக்டாக கடைசியாக வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணி முடிப்பாங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்க நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்க. இதில் என்னென்ன கிரேஸ் மார்க் இருக்குன்றதை நான் ஃபைனலில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம மேக்ஸு, தமிழ் அண்ட் இங்கிலீஷோட ஆன்சர் கீஸ் போட்டிருக்கோம். அதையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்க. கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது தான் நம்ம எழுதுனது கரெக்டாக இல்லையா, எப்படி எழுதுனா எப்படி மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத வச்சு நம்ம சொல்ல முடியும். சில பேர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க என்னன்னா, நான் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன் சார், எனக்கு வந்து ஸ்டெப் மார்க் ஃபார்முலா எழுதியிருக்கிறேன், கரெக்டாக எழுதியிருக்கேன், பட் ஆன்சர் வரல, எனக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி இந்த சயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ப்ராப்ளம்ஸுமே எனக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லை சார், ஆனால் மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இப்போ அந்த அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 12 வரைக்குமே எதுவுமே எக்ஸ்ட்ராவா அதாவது கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்றது 1 மார்க்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா 1 மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கரெக்டாக கேட்டிருந்தாங்க. இந்த 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன், இது வந்து ஒரு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர், இங்கிலீஷ் மீடியம் ஆன்சர் ஷீட்டு. நான் தமிழ் மீடியம் கிடைச்சா அதுவுமே நான் ஃபைனலில் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, எந்த கொஸ்டின் நம்பருக்கு நமக்கு கிரேஸ் மார்க் கிடைச்சிருக்கு, எப்படி ஆன்சர் பண்ணால் நமக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த எஸ்ஐ யூனிட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 1/2 மார்க்கு. அதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.5 மார்க். அந்த மாதிரி டங்ஸ்டன் ஹாஸ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட். ஸோ அது எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ரஸ்ட் கேட்டிருந்தாங்க, ஸ்டேஜஸ், இந்த லாஸ்ட் சாப்டரோட கொஸ்டின்லேருந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏன் வந்து பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க, பேஸ் மேக்கர் ஆஃப் தி ஹார்ட் வந்து எஸ்ஐ நோடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதுவுமே எழுதிருக்கீங்க. பார்ட்ஸ் ஆஃப் இன்பிரெயின், இந்த 3 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும், நமக்கு 3 மார்க் கொடுப்பாங்க. சில பேர் ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாங்க, அதெல்லாம் தேவையில்லை, இது மட்டும் எழுதினா போதும். அண்ட் 19th ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் வந்து இந்த தைராய்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தைராய்டு கார்டிலேஜ், தைராய்டு கிளாண்டு, நாடியல் ட்ரக்கியா அப்படின்ற ஃபார்மேட்டு. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் கீ. 20th வந்து கொலஸ்ட்ரம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கொலஸ்ட்ரம் பற்றி ஒரு 3 பாயிண்ட் எழுதுனா நமக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. 2 பாயிண்ட் எழுதுனாவே மஸ்ட், நமக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. மெட்டாஸ்டாசிஸ்னா என்னது, அது 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா கொடுத்துருவாங்க. கேன்சரஸ் செல்ஸ் வந்து மைக்ரேட் பார்ட் ஆஃப் த பாடி அஃபெக்ட் நியூ டிஷ்யூ, திஸ் ப்ராசஸ் கால் மெட்டாஸ்டாசிஸ். இன்னும் ஒரு பாயிண்ட்ல எழுதினா கூட நமக்கு 2 மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த பிஓஹெச்மே வந்து ஈஸி தான். இந்த ஃபார்முலா எழுதுனா, அதாவது இந்த ஸ்டெப் கிவன் எடுத்து எழுதுனா உங்களுக்கு 1 மார்க்கு, இதில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதுனா 1 மார்க்கு. ஸோ கிவன் மட்டும் கொடுக்கறத வச்சு எழுதினாலே நமக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு தான் ஈஸியாக கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த 4 மார்க் பாருங்க. 4 மார்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த 23rd வந்து நிறைய பேர் இது மட்டும் எழுதியிருப்பீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே இது மட்டும் எழுதிருப்பீங்க. இது மட்டும் எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் கிடைக்கும். இது ஒவ்வொன்றுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்குமே ஒரு மார்க். ஸோ டோட்டலாக 4 மார்க் அப்படின்றது கிடைக்கும். 24th பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி வந்து 3 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 3 மார்க்கு, ப்ளஸ் அந்த இது எழுதுனீங்கன்னா, எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா இது ஒன்றுத்துக்கு வந்து உங்களுக்கு 2 மார்க்கு, சரிங்களா? இந்த 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 டயக்ராமேட்டிக் ஏக்கு வந்து 2 மார்க்கு, பிக்கு வந்து 2 மார்க். ஸோ டோட்டலாக 4 மார்க்கு. 25th பார்த்தீங்கன்னா அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட்டு ஹீட் பண்ணால் மெக்னீஷியம் சல்ஃபேட் அப்படின்றது கிடைக்கும். ஸோ வாட்டர் தனியாக வந்துடும் இல்லையா, அது மாதிரி எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. சொல்யூபிலிட்டி எழுதுனா உங்களுக்கு 2 மார்க்கு. ஸோ 4 மார்க்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இல்லைங்களா? அண்ட் இந்த டென்டல் ஃபார்முலா ஆஃப் ரேபிட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வெறுமனே வந்து நான் இது எழுதி வச்சா மார்க்கு கொடுப்பாங்களான்னு. அதுக்கு வந்து 1 மார்க்கு தான் கொடுப்பாங்க. என்னென்னதுன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ நமக்கு வந்து இன்சிசார், கேனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்ற அந்த டென்டல் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இன்சிசார் வந்து நமக்கு தான் ரேபிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2/1, 0/0. அதுக்கப்புறம் ப்ரீமோலார் வந்து 3/2, மோலார் வந்து 3/3 அப்படின்றது ஃபார்மேட்டு. ஸோ இது தனித்தனியாக எழுதணும். அதாவது இன்சிசார் 2/1, கேனைன் வந்து 0/0, ப்ரீமோலார் வந்து 3/2, மோலார் வந்து 3/3. இந்த மாதிரி தனித்தனியாக எழுதுனீங்கன்னா இதுக்கு 2 மார்க்கு கொடுப்பாங்க. இந்த டென்டல் ஃபார்முலா நீங்கள் இது எழுதுனீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு 1 மார்க்கு கொடுப்பாங்க. ஸோ மொத்தமாக வந்து 4 மார்க்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். 28th பார்த்தீங்கன்னா யூனிபோலார் நியூரான் அண்ட் யூப்ளாய்ட் கன்சிடர்ட். ஸோ எது வந்து
அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறது இல்லையா, இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் கேட்டிருந்தீங்க. இதுக்கு வந்து புக் பேக்கு புக்கின் அதெல்லாம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்தீங்க. இது கிரேஸ் மார்க் அப்படின்றது கிடையாது, மார்க் தான் கொடுக்கணும். எழுதுனா மார்க் கொடுப்பாங்க. 29th பார்த்தீங்கன்னா ஏதாவது 4 பாயிண்ட் எழுதுனா உங்களுக்கு 4 மார்க். 30th பார்த்தீங்கன்னா எத்தனை பாட்னினா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனை பாட்னி அதெல்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு வந்து 2 மார்க். சரிங்களா? ஸோ ஒன்னொன்றுத்துக்கு 2 மார்க், எத்தனை பாட்டிக்கு 2 மார்க், இம்பார்ட்டன்ஸுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலாக 4 மார்க்ஸ். கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஃபாரஸ்டேஷன் எழுதுனீங்கன்னா, இந்த வெறுமனே ஹெட்டிங் மட்டும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க். ஏதாவது 4 பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தா கூட ஓகே, நீங்கள் எது எழுதிருக்கீங்கன்றது பாருங்க. அண்டு அப்ளிகேஷன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வந்து 2 மார்க்ஸ் இல்லையா, அதுவுமே வந்து கேட்டிருக்காங்க 2 மார்க்ஸ். ஸோ 32nd ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இது புக் பேக் ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ எது எவ்வளோ மார்க் அப்படின்றத பாருங்க. எடுத்து எழுதுனா உங்களுக்கு 1 மார்க். அண்ட் இந்த பி பார்ட், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இந்த ஃபார்முலா எழுதுனா 1 மார்க், ஆன்சருக்கு 1 மார்க். அண்ட் 7th மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் கான்வெக்ஸ் லென்ஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 33rd ஏ வந்து எழுதுனீங்கன்னா எது இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்றத பாருங்க. அந்த பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க், அந்த பாயிண்ட்ஸ் எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த எக்கோ, அதுக்கப்புறம் அதோட வேரியேஷன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றத பாருங்கள். எக்கோக்கு 1 மார்க்கு டெஃபினேஷனு, அப்புறம் செகண்ட் இதுக்கு 1 மார்க்கு, அந்த யூசர்ஸ் அப்படின்றது 1 மார்க்கு, அதை எடுத்துக்கிற டைமு அதில் டிலே பண்ணி எடுத்துக்கிறதுல ஒரு மார்க். ஸோ மொத்தமாக 2 மார்க்கு, டோட்டலாக வந்து 7 மார்க்ஸ் அப்படின்றது கிடைக்கும். 34th ஏல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் O2 வால்யூம் அட் STP, இது ஃபார்முலா கொடுத்துருந்தாங்க. இதை வச்சு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. அந்த ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டிவிசிபிள் அப்படின்றது, அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் அன் ஆட்டம் மாடர்ன் அட்டாமிக் தியரி சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இல்லையா, இதுக்கு வந்து உங்களுக்கு 3 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு வந்து 4 மார்க் கொடுப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு 7 மார்க். சரிங்களா? அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் ஹேவிங் பிரான்ச்டு ஹைட்ரோ கார்பன் செயின், ஸோ இதுவுமே ப்ராப்ளம் மாதிரி கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இதுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். அண்ட் சிந்தட்டிக் ஆக்சின் இதெல்லாமே வந்து புக் பேக்கில் இருக்கிறது தான், ஓவியல் டயக்ராம் வரைய சொல்லியிருந்தாங்க இல்லையா, இதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. அண்டு ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், இது வந்து ஒரு பார்ட் கொடுத்துருந்தாங்க, டாக்டர் MS சுவாமிநாதன். அதுக்கப்புறம் அவுட் ப்ரீடிங் இன் ப்ரீடிங்னா என்னது இதில் சொல்லியிருந்தாங்க. அண்ட் 35th பார்த்தீங்கன்னா 35th பியில் இந்த ஃபேக்டர் டைப் 1 டைப் ஃபேக்டர், அந்த டயபெட்டிஸ் சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா அது. ஸோ என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இதில் வந்து சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த கிரேஸ் மார்க் அப்படின்றது கிடையாது. ஸோ 0 கிரேஸ் மார்க் சுத்தமாக நமக்கு கொடுக்கல சயின்ஸ் எக்ஸாம். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சைடில் இருந்து. ஸோ அதனால் கிரேஸ் மார்க்ஸ் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? சயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதோட PDF வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சோஷியல் சயின்ஸோட வீடியோ போடுறேன், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.